அனைவருக்கும் வணக்கமுங்க. கள்ளக்குறிச்சி ஆண்டாள் நகர் என்ற இடத்தில் வீட்டில் பாம்பு இருப்பதாக மாநில தீ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தகவல் பெறப்பட்டது. உடன் தயார் நிலையில் இருந்த எங்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் பாம்பு புகுந்ததாக கூறப்படும் ஆண்டாள் நகர் என்ற இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது வீட்டிலிருந்து கழிவுநீர் வெளியேறும் ஒரு துறையில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்திருந்தது. துளையின் மறுபக்கம் துணியை கொண்டு அடைத்துவிட்டு மற்றொரு பக்கம் பாம்பை பிடிக்க மீட்பு படையினர் முயற்சித்தனர். ஆனால் சிறிய பாம்பு என்பதால் பாம்பு வெளியே வரவில்லை. உடன் மாற்று வழியை யோசித்த எங்கள் வீரர்களில் ஒருவர் துளையின் மற்றொரு பக்கம் சென்று துளையினை மூடியிருந்த துணியை அகற்றி ஒரு குடையை எடுத்த துளையின் பின்பக்கத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்தனர். துளையின் மற்றொரு பக்கம் கண்ணாடி குடுவையை வைத்து மூடியிருந்தனர். பின்புறத்தில் இருந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது பாம்பு கண்ணாடி குடுவைக்குள் சென்றது. பின் ஒரு அட்டையை எடுத்து கண்ணாடி குடுவையை மூடிவர். பின்பு குடுவையை மூடி உதவியுடன் இறுக்கமாக மூடினார்கள். பின்பு அங்குள்ள பொதுமக்களுக்கு வீட்டிற்குள் பாம்பு புகுந்தால் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்று விளக்கமாக கூறி பிடிபட்ட பாம்பை அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு சென்று விட்டனர். சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் பாம்பு கடி மற்றும் விஷக்கடிகளுக்கு மருந்துகள் உள்ளது. பாம்பு கடித்தவுடன் கடித்த இடத்தை கத்தியால் கிழித்து விடுவதோ அல்லது ஒரு துணியால் இறுக்கமாக கட்டுவதோ கூடாது. அவ்வாறு கத்தியால் கிழிப்பது அதிக இரத்தப்போக்கை ஏற்படுத்தி உயிர் இழப்பை ஏற்படுத்தலாம். அல்லது இறுக்கமாக துணியால் கட்டி உடலின் அந்த பாகத்தை இழக்க நேரிடலாம். ஆகையால் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் அறிவுரை வழங்கினார்கள்.